அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு மனிதனை பற்றி சொல்கின்றான். அவனிடம் இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு சொத்து இருந்தது. அவனுடைய பொக்கிஷங்களின் சாவியை மட்டும் தூக்கிச் செல்லவே பலசாலிகளான பல பேர் தேவைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? அவனை அவனுடைய மாளிகையோடு சொத்தோடு தங்கத்தோடு சேர்த்து உயிரோடு பூமிக்குள் புதைந்தான். அவன்தான் காரூன். வாருங்கள் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவத்துக்குள் செல்வோம். காரூன் யார் தெரியுமா? அவன் வெளியாட்கள் யாருமில்லை. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். பனு இஸ்ராயேல் கூட்டத்தில் மிகவும் அழகான அறிவான மனிதனாக இருந்தான். ஆரம்பத்தில் ஏழையாக இருந்தான். அவன் மூசா நபியிடம் வந்து அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், எனக்கு செல்வம் வேண்டும் என்று கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான், அள்ளி அள்ளி கொடுத்தான். அவன் செல்வம் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்றான், நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அக்கிரமம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை வழங்கியிருந்தோம். அவற்றின் சாவிகளை பலமுள்ள ஒரு கூட்டத்தினரை சுமப்பது சிரமமாக இருக்கும். அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 76வது வசனம். யோசித்து பாருங்கள், சாவியை தூக்கவே ஒரு படையே வேண்டுமென்றால் பொக்கிஷங்கள் எவ்வளவு இருக்கும் என்று. செல்வம் வந்ததும் மனிதனுக்கு இருக்கும் முதல் நோய் வந்துவிட்டது, ஆணவம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடம் வந்து, காரூனே, அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து ஏழைகளுக்கு கொடு, ஜக்காத் கொடு, கர்வம் கொள்ளாதே என்று சொன்னார்கள். அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்று பல பணக்காரர்கள் சொல்லும் அதே வார்த்தை. இது எனக்கு என்னுடைய அறிவின் காரணமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 78வது வசனம். அதாவது அது அல்லாஹ் தந்ததில்லை, என் திறமை, என் உழைப்பு என்று அல்லாஹுவை மறந்தான். ஒரு நாள் காரூன் தனது முழு அலங்காரத்துடன் தங்க ஆடைகளுடன் தனது பணியாளர்கள் புடைசூழ ஊர்வலமாக வந்தான். மக்கள் எல்லாம், ஆஹா, காரூனுக்கு கிடைத்தது போல் நமக்கு கிடைக்காதா என்று பொறாமைப்பட்டார்கள். அந்த நொடி அல்லாஹுவின் கட்டளை வந்தது. பூமி திடீரென பிளந்தது. அல்லாஹ் கூறுகின்றான், ஆகவே அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்குள் சொருகிவிட்டோம். அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 81வது வசனம். அல்லாஹு அக்பர். மாளிகையோடு தங்கத்தோடு பொக்கிஷத்தோடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பூமி அவனை விழுங்கியது. அவன் கத்தினான், கதறினான். ஆனால் அவனை காப்பாற்ற யாருமே இல்லை. அவன் சேர்த்து வைத்த தங்கம் கூட அவனை காப்பாற்றவில்லை. நேற்று வரை அவனை பார்த்து பொறாமைப்பட்ட மக்களோ இன்று அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டான் என்று நடுங்கினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் வெறும் சம்பவம் மட்டுமல்ல, இது நமக்கான எச்சரிக்கை. பணம் நம்மிடம் இருப்பது அல்லாஹுவின் அருட்கொடை. அது நம் திறமை அல்ல. அந்த பணத்தை வைத்து கர்வம் கொண்டால், ஏழைகளை மறந்தால், காரூனுக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். ஒருவேளை பூமி நம்மை விழுங்காமல் இருக்கலாம், ஆனால் நிம்மதி என்ற பூமிக்குள் நாம் புதைந்து விடுவோம். யா அல்லாஹ், காரூனின் நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த சம்பவம் உங்கள் உள்ளத்தை தொட்டதா? இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பணம் இருப்பவர்களுக்கு இது போய் சேரட்டும். அவர்கள் ஒரு பாடம் உணரட்டும். அடுத்த வாரம் ஒரு நொண்டி கொசுவால் அழிந்த மாமன்னன் நம்ரூதுடைய அதிர்ச்சி சம்பவத்துடன் சந்திக்கின்றேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.